டேய் மெதுவாக ஏறுங்கடா. நான் எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் நான் போறீங்க? டேய் தருண், இது 250 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுதுடா. டேய் முன்னு வாங்கடா. ஏய் அங்கே பாடுற எங்கள் இடம். டேய் நான் அவங்க அப்பா குடிசை இந்த இடத்துல பெரிய பில்டிங் வந்துச்சுன்னு பெருமா பேசுகிறாண்ணா. நான் பொந்த இடம் தான் நம்ம ட்ரைவில் இருக்குது. அப்போ அவன் இடம் பெருசா, அவன் இடம் பெருசா. அண்ணா அண்ணா இங்கே நிறுத்துங்கண்ணா. இங்கேடா. ஆமாண்ணா. வாய்ண்ணா, நான் பார்த்துப்போண்ணா. டேய் தருணே, நாளைக்கு தண்டு மலை கோயிலில் சோறு போடுறாங்க வரியா? டேய் நான் வரலடா. दवाई खाना है, जल्दी दूध लेके आओ बेटी। दूध गर्म कर रही हूँ अभी। आपका दवाई निकाल के रखा है, आई मैं अभी। அம்மா பேக் எடுப்போ வரேன். மா நான் வரேம்மா. சரி. நல்லா இல்லை, நல்லா இல்லை. ஹேய் அப்படிங்க. தானே நாளைக்கு உனக்கு ஸ்கூல் லீவ் தானே? துணியெல்லாம் வேற நிறைய சேர்ந்துருச்சு. தம்பி வேற அழுக்கு துணியோட சுற்றின்னு இருக்கணும். நாளைக்கு எல்லா துணியும் துவைச்சிரு என்ன? அவன் துணியெல்லாம் நான் ஏன் துவைக்கணும்? அவன் உன் தம்பி தானே, தம்பி துணியை துவைக்கிறதுல உனக்கு என்னடி இருக்கு? அவனை வேணா முக்கில் போய் தண்ணி கொண்டு வர சொல்லு, அப்போ வேணா அவன் துணியை துவைக்கிறேன். மா நம்ம வீட்டில் ஒரு கக்கூஸ் கட்டலாமா? இருக்கிறதே கக்கூஸ் அளவு தான் வீடு, இதில் வேற நீ கக்கூஸ் கட்டுவியாக்கும். அம்மா தினேஷ் கேரம் போர்டு வச்சுக்கிறான், நம்மளும் ஒரு கேரம் போர்டு வாங்கலாமா? நானே 4 வீட்டு வேலை போய் ஒரு வீட்டில் தான் வேலை செய்கிறேன். இரு அடுத்த மாதம் சம்பளம் வரட்டும், வாங்கி தரேன். அம்மா அவனுக்கு கேரம் போர்டு வாங்கி தரலாம் இருக்கட்டும்மா, முதல்ல இந்த ஓட்டக்குண்டிக்கு ஒரு ஜட்டி வாங்கி கொடுமா. எப்போ பார்த்தாலும் ஏன் ஜட்டியை மாற்றி மாற்றி போட்டுக்கிறான். பொடி அழுக்க மாட்டேன் படா கருவையா. சரி சரி 2 பேரும் படுத்து தூங்க. ஹலோ மா நல்லா தான் பேசுகிறேம்மா. அத்தைக்கு உடம்பு சரியில்லை, வில்லிவாக்கு வரைக்கும் கொஞ்சம் போகணும். மத்தியானமாக வந்துடுறேம்மா. ஏய் லதா, நீ என்ன சொல்றே? வீட்லயே ஜாதா பூஜை வேலை இருக்கு, நீ இப்பவே வா. இல்லைம்மா, எப்படியாவது நான் மத்தியானமாக வந்துடுறேம்மா. இல்லே லதா, நீ ஒழுங்கா இப்பவே வா. ஜானுமா, குழுவில் நான் இருந்தால் தான் லோன் தருவேன்ட்டாங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் சேட்டு வீட்டுக்கு போய் வேலை செய்கிறியா? அம்மா மதியானத்துக்குள்ளே வந்துடுவேண்டா. துணி வேணா அம்மாவே அப்புறமா துவைச்சிக்கிறேன். கூட வேணா தருணை கூட்டிகிட்டு போ. தருணு, கேரம் போர்டெலாம் வாங்கணும்ல, அம்மாவுக்கு பணம் வேணும்லடா. அம்மா வரலையா? அம்மா மத்தியானமா வந்துருமா? பின்னாடி கிச்சன் கதவு திறந்திருக்கு, பாத்திரம் கழுவிடு. शगुन का वक्त खत्म हो रहा है, पूजा शुरू करो। हाँ ठीक है माँ सब जी, तैयार है ना? तैयारी हो गई। हाँ जीते रहो बेटा। ஏன்டா தண்ணியில் விளையாடிட்டு இருக்க? கழுவுன பாத்திரத்தை கவுத்தி வைக்க சொன்னாலும் கவுத்தி வைக்க மாட்டான். பாத்திரம் எல்லாம் கழுவிட்டியா? கழுவிட்டேன். பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணிட்டு போ, பூஜை முடிஞ்சிட்டு சாப்பிட்டுட்டு போ. ஜானே வாசனை செம்மையாக்கல.
ஜானு ஒரே ஒரு வாட்டி இல்லை ஆகி போய்கிட்டா அச்சி போடா. ஜானு ஒரே ஒரு வாட்டி ஜானு, உனக்கு ஒரு வேலை இல்லை போடா. ஐயோ ஜானு கதா தர ஜானு, ஜானு கதா தர ஜானு, ஜானு கதா தர ஜானு, ஜானு கதா தர ஜானு. ஹே இங்க என்ன பண்றே? அக்கா உள்ள இருக்கு. அக்கா உள்ளே இருக்கா? ஜானு ஜானு கதவை தரே, உள்ள என்ன பண்றே? ஹே ஜானு. अरे क्या हुआ? क्या आवाज है इधर? இவங்க அக்கா உள்ளே இருக்குது, கதவை திறக்கவே மாட்டேங்குது. உள்ளே இருக்குதா? உள்ளே ஏய், என்ன ஜானு. பண்ற? अरे पापा கதவு தரேமா பாப்பா. கதவை தரே. என்ன பண்ற உள்ளே? கதவு தரே. ஜானு கதவை தரே. என்ன இவ்ளோ நேரம்? क्या हुआ? जानू को तो मैंने ही भेजा बाथरूम क्लीन करने के लिए। கதவை திறக்க மாட்டேங்குது. ஜானு. ஜானு கதவை தரே. लड़की को महावारी शुरू हो गई है। அரே ஜாओ ஜாओ अंदर जाओ. போய் துணி எடுத்துட்டு வாங்கோ. நல்ல நல்ல அதுமா என்னது இது? ஒரு பூஜை நடக்கிற இடத்துல இப்படியா பண்றது? உங்களுக்குலாம் லேட்டா போச்சுலே பூஜான்னா. இந்தா புடி, நல்லா க்ளீன் பண்ணு, சீக்கிரம் செய். பத்தானே எங்கிருந்தோ வந்துருதுங்க. உதே வெளியே வா, சீக்கிரம் போ போ சீக்கிரம். ஏய் உங்க அக்கா கூட்டு போடா. बेचारी को महावारी हुई है माँ जी, जाने दो उसको। हे भगवान, அவளை முன்னாடி வெளியே அனுப்பாதே. கிருஷ்ணா பூஜை நடக்குது, அவளை பின்னாடி வெளியே அனுப்பு. पूरा घर अशुद्ध कर दिया, अब इसे कौन साफ करेगा? गंगा जल छिड़को। போச்சு போ ஜானு, எல்லாமே உன்னால் தான். நான் யார் பாத்ரூம் கதை மூட சொன்னது? நாளைக்கு பாரு, நம்ம அம்மாவை நாளைக்கு சேர்த்து விட்டு வேலைக்கா சேர்த்துக்க மாட்டாங்க. போ. இன்னைக்கு தருண் ஜானை பொறுத்தவரை நாளைக்கு அவங்க அம்மாவை சேட்டு வீட்டில் வேலைக்கு விடுவாங்களா மாட்டாங்களாங்கிறது தான் கேள்வி. நாளை பின்ன இந்த சமூகம் இவங்களை அப்புறப்படுத்தப்பட்டதும் ஒதுக்கப்பட்டதும் தெரிய வரப்ப தருண் ஜானு கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்ல தயாராக இருப்போம். அணிலாடும் மூன்றில் எந்த அளவுக்கு நம்ம ஜட்ஜஸை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்குன்றதை கேட்கலாம். முதல்ல இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள். நம்ம வந்து ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னும்போது குறிப்பாக மெயின் ஸ்ட்ரீமில் ஓவராலாக எல்லாருக்கும் போய் சேர இடத்துல டைப் காஸ்ட்டை கேர்ஃபுல்லாக அவாய்ட் பண்ணணும். ஒரு மார்வாரி ஃபேமிலி காட்டியிருக்கீங்க, இவங்க எல்லாருமே இப்படி தான், எப்போதுமே எல்லாருமே அப்படி கிடையாது. நீங்கள் அந்த குடும்பத்தில் ஒருத்தர் இந்த பொண்ணுடைய இந்த சிச்சுவேஷனுக்கு கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கிறாங்கன்ற மாதிரி காமிச்சிருந்தா. ஒருத்தர் இருக்காங்க சார். எங்கே இருக்காங்க? டைலாக்ஸில் அவங்க என்ன பண்ணாங்க? பாவம் இந்த நேரம்னு பார்த்துட்டு அந்த பொண்ணு இப்படி ஆகிட்டா, நம்ம அவளை அமுச்சு விட்றலாம். அனுப்பிச்சி விடலான்னு சொல்கிறது எந்த சென்சிட்டிவிட்டி? அவங்க ஒரு வண்டி வச்சு அனுப்புனாங்களா? அவங்க வீட்டுக்காரரை வண்டியில் கூட்டு போய் விட்டுவாங்கன்னு சொன்னாங்களா? அவங்க அனுப்பிச்சி விடலான்னு பாவம்னு சொல்கிறாங்க, மற்ற 2 பேர் கோபமாக அனுப்பி விடுங்கன்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ அது எந்த விதத்துலையும் இது டிப்பிக்கல் டைப் காஸ்ட். அப்புறமா அவங்க இப்போல்லாம் அந்த தமிழ் பேசுகிறதா எனக்கு தெரியல. இன்றைக்கி வீட்டிலே இதெல்லாம் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கேட்ட மாதிரி இருக்காது. ஸோ அது டைப் காஸ்ட் பண்ணுறது வெரி டேஞ்சரஸ். இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். இதெல்லாம் தவிர்த்து பண்ணும்போது தான் நீங்கள் மெயின் ஸ்ட்ரீமில் ஃபங்க்ஷன் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். மெயின் ஸ்ட்ரீம்னு இல்லை, ஜென்ரலாகவே லைஃப் ஷுட் ஹேவ் அ இது, அது கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்து பண்ணணும். பிரபு சாலமன் அவர்கள். இப்போ நீங்கள் காட்டினதில் நான் புரிஞ்சிட்ட கதை, ஒரு வீட்டு வேலை செய்கிற அம்மா அன்னைக்கு வேலைக்கு போக முடியல, தன்னுடைய மகளை அங்கே அனுப்புகிறாங்க, போன இடத்துல இப்படி ஒரு சம்பவம் ஆகிடுச்சு, திரும்பி வந்தா, அவ்வளோதான் இருக்குது. எனக்கு அவ்வளோதான் தெரியுது. நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ ஒரு கிளைமேக்ஸ் அப்படி முடிக்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் ஸ்டார்ட் பாயிண்ட் இதை நோக்கி இருக்கணும்ல, அது இல்லை. நான் ஒரு பார்வையாளனா உங்கள் கூட பயணிக்கணும்ல.
அது அந்த ஒரு ஒரு மைண்ட் செட்டோ ஒரு மூடுக்கு எதிலோ ஒரு மியூசிக் ஃபார்ம்லேயோ அடுத்தடுத்த ஷார்ட் ஃபார்ம்லேயோ எதிலையோ நான் உங்களை பிடிச்சிட்டு வரணும்ல பின்னாடி. சரி அட்லீஸ்ட் அவன் கேரம் போர்டு வாங்கணுன்றான், ஒரு புது ஜட்டி வாங்கணுன்றாங்க, சரி அதுதான் இலக்காயிடுது அவங்க வாழ்க்கையில். இது இப்படியெல்லாம் நான் நினைக்க தோணுது. பட் எங்கேயோ போய் அது முடிகிற இடம் பார்த்திங்கன்னா யாரோ ஒரு சமூகத்தினர் வந்து அப்படி சொல்லி அப்படி வெளியே துரத்தி விட்றதா அது முடியுது. பட் அந்த டீட்டெயிலிங் இல்லை அதில், என்னால் அது கேரி ஆன் பண்ண முடியல. அண்ட் மும்தாஸ் மேம். ஹாய் ஜெயலக்ஷ்மி. ஹாய் மேடம். ஒரு ஷார்ட் ஸ்டோரி. ஸோ அதில் ரொம்ப கிறிஸ்பாக இருக்கணும் நீங்கள் கன்வே பண்ணுறதுக்கு. ஒரு லேடி கூட அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு சானிட்டரி நாப்கின் கொடுக்கறதுக்கு நத்திங் லைக் தேட், யூனோ சம்திங் ஷுட் ஹவ் ஹேப்பன். ஒரு ஃபினிஷிங் இல்லை. அது ஒரு அம்மா கன்சர்ன்டாக இருக்காங்கல்ல, நீ உட்காரமா கொஞ்சம் நேரம் இருங்க, ஏதோ பேசுகிறீங்க உட்காரமான்னு கொஞ்சம் தண்ணி குடிக்க கொடுத்து ஏதோ ஒன்று சொல்லி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணு, இல்லை ஃபோன் சுவிட்ச் ஆஃபாக இருக்குது, சரி இங்கே இருந்தால் ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க, நீ இப்போ நான் ஒரு ஆட்டோ பிடிச்சி ஏதோ ஒன்று இருக்கணும். தட் குட் ஹவ் மேட் a lot of difference. கண்டிப்பாக, எக்ஸாக்ட்லி, தட்ஸ் மை பாயிண்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Thank you so much.